இன்றைக்கி நாம் மிதுனம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். மிதுனம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவாருங்க. மிதுனம் ராசிக்குள்ள மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும் இது ஒரு ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக மிதுனம் ராசிக்காரர்கள் அறிவில் சிறந்தவர்கள், தங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். அதே போல் அடுத்தவர்கள் விஷயத்தில் பெரிதாக தலையிட மாட்டார்கள். பாருங்கள், மிதுனம் ராசிக்காரர்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். அதே போல் சகலகலா வல்லவர்கள். பாருங்கள், மிதுனம் ராசிக்காரர்கள், அதாவது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தெரியாத ஒரு விஷயமே இந்த ஒரு உலகத்தில் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் இந்த கோபம் அவசரம் அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. நிதானத்தை கடைபிடித்து பாருங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிதுபடுத்த மாட்டார்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். அதே போல் கையில் பணம் இருக்கிற வரைக்கும் ரொம்ப உற்சாகமாக காணப்படக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் சரி, இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பாருங்கள், இந்த ராகு கேது பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக, அதாவது 2023 அக்டோபரில் இருந்து 10ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. கேது பகவான் 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. வருகின்ற இந்ததொரு மாதம் இந்த ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 18/5/2025 முதல் பாருங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல 1, அதே போல் கேது பகவான் 1.5 வருடம் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. சரி, இந்த ராகு கேதுக்கள் 9ஆம் இடத்துல அமர்வது பாருங்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிக அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. இந்த 9ஆம் இடத்துல 1.5 வருடம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அதே போல் கேது பகவான் 1.5 வருடம் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருப்பதனால மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். வைக்கின்ற 18/5/2025 முதல் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. அதே போல் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வாருங்க. அப்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த ராகுவினுடைய பலனையும் அந்த சனியினுடைய பலனையும் பாருங்கள் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அப்போது இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள், வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலகட்டங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், இன்னும் 1.5 வருடத்திற்கு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட இருக்கின்றதுங்க.
இதற்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடமாக ராகு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தாருங்க. இந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போதும் சரி, 4ஆம் இடத்துல கேது இருக்கும்போதும் சரி, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது எந்ததொரு காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தில் ஒரு தடை, எந்ததொரு காரியமும் முழுமை பெற்றிருக்காது அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருடமாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் செலவு அப்படிங்கிறது வந்தாலும் பாருங்கள், உங்களுடைய வசதிக்கு மீறி தான் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது வந்திருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு தூக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்காதுங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக, மனம் ரீதியாக நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 1.5 வருட காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல ராகு நின்றதுனால. அதே போல் பயண நஷ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். நீங்கள் இப்போ ஒரு வெளிநாட்டுக்காக பணம் கட்டி அந்த பணம் பாருங்கள் வாங்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது, நீங்கள் வெளிநாட்டுக்கும் போக முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த 1.5 வருட காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல ராகு நின்றதுனால. அதே போல் பாருங்கள், நீங்கள் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னர்களுக்குள்ளே பாருங்கள் நிறைய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கும். தொழில் பார்ட்னர் உங்களை விட்டு ஓடிருப்பார்னு சொல்லலாங்க இந்த 1.5 வருட காலகட்டத்தில். அதே போல் வியாபாரத்தில் ஒரு பெரியதொரு நஷ்டம், முதலீடு செஞ்சு பாருங்கள் ஒரு பெரியதொரு நஷ்டம், இது எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. எந்ததொரு காரியத்தை தொட்டாலும் அதில் செலவுகளை தான் பார்த்துருப்பீங்க, வரவுகள் அப்படிங்கிறத பார்த்துருக்க மாட்டீங்க மிதுனம் ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக. அதே போல் உங்களுடைய தேவைக்கு பணம் கிடச்சிருக்காதுங்க. நீங்கள் பெரியதொரு கோடீஸ்வரராக இருந்தாலும் இந்த 1.5 வருடமாக பாருங்கள் உங்களுடைய தேவைக்கு பணம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க. கௌரவத்திற்காக ஏதாவது செலவு செய்ய போய் அதனால் ஒரு சிலர் கடனாகக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே இருந்திருக்கும் இந்த 1.5 வருட காலகட்டத்தில். அதே போல் நிறைய பேருக்கு உத்தியோக இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு பயணம் செஞ்சதுனால நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழலாம் ஏற்பட்டிருந்திருக்கும் அப்படி சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் வேலைக்காக பணம் கட்டி பாருங்கள் அந்த பணத்தையும் வாங்க முடியலை, வேலையும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதே போல் முக்கியமாக பாருங்கள், குடும்பத்தில் குரு பகவான் வீட்டில் ராகு இருந்ததுனால சுபகாரிய தடை, எந்ததொரு காரியம் செய்ய போனாலும் அந்த காரியம் பாதியில் நின்றிருந்திருக்கும். அந்த காரியம் செய்ய முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க மிதுனம் ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா குரு வீட்டில் ராகு நின்றதுனால. அதே போல் நிறைய பேர் பாருங்கள் அந்த ஆன்லைன் ரம்மி விளையாடி பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம்னு சொல்லி பாருங்கள் உங்களை ஏமாற்றிருந்திருப்பாங்க. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பணம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை 1.5 வருடமாக இருக்குதுங்க. அதே போல் பண முடக்கம், கொடுத்த பணத்தையும் வாங்க முடியலை, வாங்கின பணத்தையும் கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலையும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 1.5 வருடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நிலை எல்லாம் எப்போ மாறும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை மிதுனம் ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. வருகின்ற 18/5/2025 முதல் ராகு பகவான் 9ஆம் இடத்துல அமர இருக்கின்றார், கேது பகவான் 3ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். முக்கியமாக பாருங்கள், ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க. அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வாருங்க. இது பாருங்கள் ஒரு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம். அதாவது பிரம்மாண்ட ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குரிய குரு வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. வாழ்க்கையில் ஒரு தலைமை பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 18/5/2025 முதல். அதாவது ஒரு உயர்ந்ததொரு பதவியில் நீங்கள் அமரக்கூடிய ஒரு பாக்கியங்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் 18/5/2025க்கு பிறகு. அதே போல் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்ததொரு பதவியில் அமரக்கூடிய ஒரு பாக்கியமும் பாருங்கள் வரப்போகின்றது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னால். முக்கியமாக நிரந்தர வேலை அப்படிங்கிறது கிடைக்கப் போகின்றது. ஏன் அப்படின்னா அந்த ராகு பார்த்திங்க அப்படின்னா சனி வீட்டில் இருந்து சனி 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார் தொழில் ஸ்தானத்தில். அப்போ நிரந்தர வேலை ஒரு 100 பேருக்கு, ஒரு 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய ஒரு பாக்கியமும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. முக்கியமாக வெளிநாடு சார்ந்த யோகம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. ஏன் அப்படின்னா பாருங்கள், ராகு சனி வீட்டில் இருந்து அந்த சனி குரு வீட்டில் இருந்து குரு உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. அப்போ பாருங்கள், ராகு அப்படிங்கிறவர் ஒரு அந்நிய கிரகம். அப்போ அந்நியர்களால் உங்களுக்கு ஆதாயம், வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் உங்களுக்கு ஆதாயம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னால்.
அதே போல் கமிஷன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த தகவல் தொழில்நுட்பம் துறையை சார்ந்தவங்களுக்கு எல்லாமே ஆடிட்டிங் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அபார வளர்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் ஃபோட்டோ ஸ்டுடியோ சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அபார வளர்ச்சி என்பது கிடைக்க இருக்கின்றது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது பாருங்கள், நிறைய பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்க இருக்கின்றது. ஏன் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருப்பார். ராகுங்கிற ஒரு பிரம்மாண்ட கிரகம். அப்போ பெரிய நிறுவனத்தில், ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்க இருக்கின்றது வருகின்ற 18/5/2025 பிறகு 1.5 வருடத்தில். அப்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பாருங்கள், ஒரு உயர்ந்ததொரு ஸ்தானம் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்க இருக்கின்றது. அப்போது ராகு பகவானால் உங்களுக்கு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட இருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். சொந்த தொழிலில் வியாபாரத்தில் எல்லாமே ஒரு பெரியதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும், மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும், அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். அதே போல் ராகு பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க 18/5/2025 முதல். அப்போது தகப்பனார் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணுங்க. ஆனால் கேது பகவான் பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 வருடமாக 4ஆம் இடத்துல நின்றதுனால தாயாருக்கு ஒரு சில சிரமங்கள் இருந்திருக்கும், தாயாருக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்திருக்கும். அது எல்லாமே மாற இருக்கின்றது. ஏன்னா கேது பகவான் 18/5/2025 முதல் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமரப்போகின்றார். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். அப்போது பாருங்கள், மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்க இருக்கின்றது, ஒரு அசட்டு துணிச்சல் ஏற்பட இருக்கின்றது, போட்டிகளில் வெற்றி கிடைக்க இருக்கின்றது. அதே போல் வேலையாட்களால் லாபம் கிடைக்க இருக்கின்றது. இந்த கேது பாருங்கள் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போவதும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமுங்க. அதாவது எந்ததொரு காரியத்தையும் பாருங்கள் எளிதில் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும், யாருக்கிட்டையும் போட்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். கேது 3ஆம் இடத்தில் அமரப்போவது. அப்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினால் அசுர வளர்ச்சி என்பது ஏற்பட இருக்கின்றது 18/5/2025 முதல். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க இருக்கிறோம். நன்றி.